திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் மதுவிலக்கு காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட காங்கேயம் திருப்பூர் சாலையில் உள்ள படியூர் அருகே மர்ம நபர் ஒருவர் சூட்கேஸில் வைத்து கஞ்சா விற்பதாக ரகசிய தகவல் கிடைத்தது. இதனையடுத்து தாராபுரம் மதுவிலக்கு காவல் ஆய்வாளர் மற்றும் காவலர்கள் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்றனர். அங்கு சந்தேகத்திற்கிடமான முறையில் நின்று கொண்டிருந்த நபரை விசாரித்த போது அவர் முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்துள்ளார். இதனால் சந்தேகமடைந்த மதுவிலக்கு பிரிவு காவல் உதவி ஆய்வாளர் லோகநாதன் மற்றும் வீரராகவன், வெங்கடேஷ், ஞான வெங்கடேஷ், பாலகிருஷ்ணன் ஆகியோர் அடங்கிய போலீசார் அந்த நபரை தாராபுரம் மதுவிலக்கு காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்று விசாரணை நடத்தினர். விசாரணையில் அந்த நபர் சேலம் தம்பநாயக்கன்பட்டி பகுதியைச் சேர்ந்த ஹானஸ் ராஜ் என்பதும் தற்போது திருப்பூர் நாச்சிபாளையம் பகுதியில் வசித்து வருவதும் தெரியவந்தது. மேலும் அவர் ஆந்திர மாநிலத்திலிருந்து 10 கிலோ கஞ்சாவை வாங்கி வந்து காங்கேயம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் சூட்கேஸில் வைத்து மறைமுகமாக விற்பனை செய்து வருவது விசாரணையில் தெரியவந்தது. இதனையடுத்து ஹானஸ் ராஜை கைது செய்து அவரிடமிருந்த சூட்கேஸை கைப்பற்றி அதில் இருந்த 10 கிலோ கஞ்சாவையும் பறிமுதல் செய்த தாராபுரம் மதுவிலக்கு போலீசார் ஹானஸ் ராஜை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர்.